ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு இனிய பயணம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோவோட தான் வந்திருக்கேன். நம்ம வீட்டில் பூஜை பொருட்கள் இருக்கும், அது தேய்க்கிறது ரொம்பவே கஷ்டமான வேலை தான். அது சுலபமாக எப்படி ஈஸியாக கைவலிக்காமல் ஒரே தேயில நம்மளுக்கு பளபளன்னு ஆகிறதுக்கு எப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நான் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து ரொம்பவே சூப்பராக வந்ததுனால தான் நானும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த பாத்திரத்தை க்ளீன் பண்ணுறதுக்கு நான் புளியோ எலுமிச்சம்பழமோ செங்கல்லோ எதுவுமே சேர்க்கல. ஒரே ஒரு சிங்கிள் பொருள் தான் சேர்த்து நான் க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். அதுவும் கை வலிக்காமல் தேய்ச்சி க்ளீன் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க எப்படி க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இப்போது நான் அந்த பாத்திரத்தை பார்த்தீங்கன்னா நல்லாவே பச்சை பிடிச்சி இருக்குது. சில பாத்திரங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய நாளாக க்ளீன் பண்ணாமல் நல்லா கருத்து போயிருக்கும். அந்த மாதிரி பாத்திரம் கூட நான் சொல்கிற டிப்பை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணுங்கள், சுத்தமாகவே க்ளீன் ஆகி வந்துடும். ஃபஸ்ட்டு நம்ம அதில் இருக்க பச்சை பிடிச்சிருக்க ஆயில் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துடணும். உங்கள் விளக்குலேயும் நிறைய எக்ஸஸான ஆயில் இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் இந்த காட்டன் துணி வச்சு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதில் நம்ம எப்படி க்ளீன் பண்ண போகிறோன்னா, நம்ம மணலில் சும்மாவே கிடக்கிற கூழாங்கல் பார்த்துருப்பீங்க, அந்த கூழாங்கல் வச்சு தான் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். சொன்னால் நம்ப மாட்டீங்க, செஞ்சு பாருங்கள், நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இப்போ இந்த கூழாங்கல் உங்களுக்கு சும்மாவே கிடைக்கும். அதை நீங்கள் ஒரு 4-5 கல் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி இடிகளில் போட்டு நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. நான் இதை தட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி தட்டிட்டு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்ல பொடியாயிரும். இந்த மாதிரி நல்லா பொடிச்சிட்டிங்கன்னா இந்த கூழாங்கற்கள் நல்லா பொடிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம காப்பி வடிகட்டுற ஃபில்டரை வச்சு நம்ம நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம். சளிச்சு எடுத்துட்டிங்கன்னா நல்ல பெரிய கற்கள்லாம் மேலே வந்துடும். நல்ல நைஸான பொடி நம்மளுக்கு சளிச்சு வந்துடும். ஸோ நம்ம இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம மீதி உள்ள கற்களை வேஸ்ட் பண்ண வேண்டாம். திருப்பி நம்ம அதே மாதிரி கல்லில் போட்டு தட்டி திருப்பி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா நிறைய நம்மளுக்கு பொடி கிடைக்கும். இந்த பொடியை வச்சு நம்ம எப்படி விளக்கு தேய்க்கலான்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ சிம்பிள் அண்ட் ஈஸியாக நம்ம விளக்க தேய்ச்சி எடுத்துடலாம். ஸோ அது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி சளிச்ச பொடியை இந்த மாதிரி அந்த விளக்கில் கொஞ்சமாக தூவி இந்த மாதிரி கைகளை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டு பாருங்கள். தேய்க்கும் போது நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். எந்தெந்த இடத்துலலாம் நல்லா அழுக்காக இருக்கோ எல்லா இடத்துலையும் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு இந்த மாதிரி இந்த காட்டன் பஞ்சை வச்சு நல்லா அழுத்தி தேய்ச்சி கொடுங்க. ரொம்ப அழுத்தணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் நீங்கள் நல்லா அழுத்தி கொஞ்சம் தேய்ச்சி விட்டாலே நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த மாதிரி எல்லா இடத்தையும் நம்ம தூவி விட்டுட்டு இந்த காட்டன் பஞ்சை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. நல்ல ஒரு க்ளீனிங் ஒரு டிப்பு தாங்க இது. கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் ஈஸியாகவே நீங்கள் இந்த பாத்திரங்கள்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். நீங்கள் பூஜை பொருட்களை க்ளீன் பண்ணணுன்னா ரொம்பவே கஷ்டப்படுவீங்க. ஆனால் இந்த பொருளை வச்சு நீங்கள் ஜஸ்ட் க்ளீன் பண்ணி பாருங்கள், சூப்பராகவே க்ளீனாகி வந்துடும். அந்த ஆயில், எண்ணெய் பிசுக்கு, பச்சை பிடிச்சது எல்லாமே சுத்தமாகவே க்ளீன் ஆயிரும். இந்த மாதிரி நீங்கள் நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா தேய்ச்சாச்சு. இதை நம்ம என்ன பண்ணலான்னா நல்லா அலசி எடுக்கணும். அலசி எடுத்ததுக்கப்புறம் இனியும் ஒரு ஸ்டெப் இருக்குது, அதையும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். அதில் உள்ள ஆயில் எல்லாமே அந்த பஞ்சுலேயும் கையிலையும் தான் வந்திருக்கும், எல்லாமே ரிமூவ் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா கை வாஷ் பண்ணிட்டோன்னா அது எல்லாமே நம்மளுக்கு கையிலேருந்து போயிடும். இப்போ நம்ம வாஷ் பண்ணி காட்டுறேன், நல்லாவே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த கூழாங்கற்களை வச்சு இவ்வளோ சூப்பராக க்ளீன் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு நானே க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தாங்க ஆச்சரியப்பட்டேன். அவ்வளோ சூப்பரான அருமையான டிப்ஸுங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இதோட முடியலைங்க, இதுக்கப்புறமும் ஒரு ஸ்டெப் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இன்னுமே உங்கள் விளக்கு பளபளன்னு ஆயிரும். இதுவே போதுமானது தான். ஆனால் இன்னும் நீங்கள் ஒரு ஸ்டெப்பு நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஸோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ பார்த்துட்ருக்கும்போது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இதே போல் வீடியோ பார்க்கணுன்னு என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதில் என்ன சேர்க்கணும் அப்படின்னா, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பாத்திரம் கழுவுற லிக்யூட் இருக்கும் இல்லையா, அதை வச்சு தாங்க நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. நம்ம நல்லா க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு அதை வச்சு தாங்க நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். இது ரெண்டையும் நீங்கள் வச்சு க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பராகவே உங்கள் பாத்திரம் நல்லா பளபளன்னு மின்னுங்க. ஜஸ்ட் நீங்கள் ஒரு 1 to 2 ட்ராப்ஸ் இதில் விட்டுட்டு நம்ம ஸ்டீல் ஸ்க்ரப்பரை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுட்டீங்க அப்படின்னா சூப்பராகவே இன்னும் பாத்திரம் பளபளன்னு மின்னும். உங்களுக்கு பார்த்தாலே நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். தேய்க்கும் போது நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் நீங்கள் அதை வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு விம் லிக்யூடை வச்சு நல்லா தேய்ச்சிட்டு வாஷ் பண்ணி பாருங்கள். உங்களோட பாத்திரம் இன்னுமே பளபளன்னு மின்னும். நல்ல ஒரு புத்தம் புதுசான ஒரு விளக்கு தேய்ச்சி நம்ம க்ளீன் பண்ண மாதிரியே இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் இதை மாதிரி எல்லா இடத்துலையும் நம்ம தேய்ச்சி நல்லா இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணி விட்டுக்கலாம். விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கழுவி பாருங்கள்.
சூப்பராக இருக்குங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் நீங்கள் இதை க்ளீன் பண்ணாலே உங்களுக்கு புதுசு போல் ஆயிரும். நீங்கள் ஒரு தடவை நீங்கள் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அடுத்தடுத்த தடவை இதே டிப்பை ஃபாலோ பண்ணி தான் நீங்கள் வாஷ் பண்ணீங்க. ஏன்னா அவ்வளோ தூரத்துக்கு ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாங்க. ஸோ இப்போ பாருங்கள், நல்லா தேய்ச்சிட்டு நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பராகவே நம்ம பாத்திரம் க்ளீன் ஆயிரும். இப்போ அந்த பிளேட்டையும் நல்லா வந்து கொஞ்சமாக லிக்விட் போட்டு நல்லா வந்து இந்த ஸ்க்ரப்பரை வச்சு தேய்ச்சி விட்டுறேங்க. நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கருப்பு பிடிச்ச நல்ல பாத்திரமாக இருந்தாலும் இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் பாத்திரம் வந்து நல்லாவே பளபளன்னு ஆயிருங்க. இப்போ இதை நல்லா தேய்ச்சிட்டு உங்களுக்கு வாஷ் பண்ணி காட்டுறேன். நல்லாவே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ பாருங்கள், சூப்பராகவே நம்ம விளக்கு வந்து க்ளீனாகி வந்துருச்சு. நம்மளுக்கு டைம் குறைவாக இருக்கும், ஆனால் விளக்கு தேய்க்கணும்னு நினைப்போம். அந்த மாதிரி சமயத்தில் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். புளிகள்லாம் வச்சு தேய்க்கும் போது அந்த பாத்திரத்துக்கு இடையிலலாம் வந்து அந்த புளியெல்லாம் மாட்டிக்கிட்டு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் தேய்க்கிறதுக்கு. ஸோ புளி எதுவுமே யூஸ் பண்ணாமல் நம்ம வீட்டில் சும்மா கிடக்கிற அந்த கற்களை வச்சு இந்த மாதிரி பொடிச்சு நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள். எந்த ஒரு அழுக்குமே இல்லாமல் சூப்பராகவே ரிமூவ் ஆகி வந்துடும். இந்த மெத்தடு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது நல்லா வாஷ் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் இதை அப்படியே நம்ம வச்சிடக்கூடாதுங்க. நல்லா வந்து தொடச்சி நம்ம க்ளீன் பண்ணி வைக்கணும். அப்போ தான் அந்த புள்ளிகள் எதுவுமே விழாது. ஸோ அதனால் நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் நல்ல ஒரு காட்டன் துணி வச்சு இந்த மாதிரி அந்த ஈரத்தெல்லாம் நம்ம இதை வந்து தொடச்சி எடுத்துடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம விளக்கேற்றிக்கலாம். ரொம்பவே சூப்பராக க்ளீன் ஆயிரும். புள்ளி எதுவுமே அடிக்காது. நம்ம வந்து ஜஸ்ட் கழுவிட்டு இந்த மாதிரி தொடச்சி வச்சிட்டாலே அந்த புள்ளிகள் எதுவுமே வராது. ஸோ அதனால் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த ஈஸியான மெத்தடை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இதே போல் நல்ல வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தட், தேங்க்யூ, பாய் ஃப்ரம் இனிய பயணம். தேங்க்யூ ஸோ மச்.